Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரா ஒரு ஸ்டவ் தான் மேக் பண்ண போறோம். இந்த ஸ்டவ் நார்மல் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம், தந்தூரி ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டவ் நம்ம மேக் பண்ணி ரீசன்ட்டா எங்க ஊர்ல ஒரு அண்ணா ரோட் சைடுல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓபன் பண்ணிருக்காரு. அவர்ட்ட கொடுக்க போறோம். அவர்ட்டே கொடுத்தது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர்ட்டே கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக ஒரு பழைய ஐஸ் பெட்டி பாக்ஸ் நம்ம கடையில இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டவ் மேக் பண்ண போறோம். இது பார்க்கிறதுக்கு தெர்மாகோல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது பேரு ஸ்டைரோஃபோம் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு சைடுல கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ இந்த பாக்ஸோட மூடி நமக்கு தேவை கிடையாது. அதை எடுத்து அப்படியே ஓரமா வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நான் இதே போல ரவுண்ட் ஷேப்ல உள்ள ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறோம், அந்த பாக்ஸோட பேக் சைடுல பாருங்க 4 மூலையில இது போல ஒரு அச்சு இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் எட்ஜில் அப்படியே அந்த டப்பா வச்சு இந்த டப்பாவோட அவுட்லைன் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இதே போல அந்த பாக்ஸோட 4 மூலையிலுமே அச்சு இருக்கும். அந்த 4 மூலையில இதே போல சர்க்கிள் பண்ணிட்டு நம்ம சர்க்கிள் பண்ணது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம ஸ்டவ்வுக்கு ஸ்டாண்டா இருக்க போது, அதனால இந்த அளவுக்கு நான் பெரிய ரவுண்டா போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு கத்தியை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 4 பக்கத்தையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த பாக்ஸில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க. இது எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோட சைஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதே போல மார்க் பண்ண பிறகு நம்ம மார்க் பண்ண ஸ்பேஸ் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுல லென்த்தாக ஒரு பீஸ் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த பீஸை என்ன பண்ண போறோம், அந்த 2 எட்ஜிலையும் இதே போல வச்சுக்கிறேன். இப்படியே இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம உள்ளார போடுற கலவை பேத்துட்டு வெளில வராத அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா சின்னதாக 4 கம்பி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே 4 மூலையில அப்படியே சொருகி விட்டுக்கிறேன். இதுவும் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை சுற்றி அப்படியே ஒரு கட்டு கம்பி போட்டு நல்லா டைட்டாக கட்டிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் ஒன்று சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டவ் மேக் பண்ணுறதுக்கான சிமெண்ட் கலந்துக்கலாம். இது என்ன ரேஷியோவில் கலக்க போகிறோம்னா 3:1 அப்படிங்கிற ரேஷியோ தான் கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மடங்கு நம்ம மண்ணை கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மண்ணில் எந்த ஒரு தூசி கல்லாம் இருக்கக்கூடாது, ஏற்ற மாதிரி நைஸாக சலிச்சு எடுத்துங்க. இப்போ நம்ம 3 கப்பு மண்ணு கொட்டியாச்சு. அடுத்த 1 கப்பு சிமெண்ட் ஆட் பண்ணி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மண்ணையும் சிமெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் பண்ணிங்க. அவ்வளோதான். நம்ம கலவை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இதே போல் பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ நம்ம அந்த கலவையை போடுறதுக்கு அந்த பாக்ஸில் 4 மூலையில் ஓட்ட போட்டோம்னா அதுக்கு நேரம் கீழே நான் நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறேன். அப்போ தான் கீழே ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக அவ்வளோதான். இப்போ நம்ம கலவையை போடலாம். ஃபஸ்ட்டு அந்த 4 மூலையில் ஓட்ட போட்டோம்னா அந்த 4 மூலையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். 4 மூலையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டவ்வுக்கு பேஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம கலவையை ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதே போல கருணையை வச்சு மட்டப்படுத்தின பிறகு மேலே ஒரு 3 கம்பி எடுத்து வச்சு அந்த 3 கம்பி போட்டு நல்லா மட்டப்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக இது போல ஸ்டவ்லாம் மேக் பண்ண போது பேஸில் இது போல கம்பி போட்டுங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மட்டப்படுத்தின அந்த பேஸ்லேருந்து மேலே கட் பண்ணி எடுத்து அந்த பாக்ஸோட எட்ஜ் வரைக்கும் நான் ஒரு டேப்பை வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வாழை மரத்தில் இது போல் அடிக்கட்டையை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே போல் ஒரு மீடியம் சைஸ் வாழை மரத்தை நீங்களே எடுத்துங்க. ரொம்ப சின்ன வாழை மரமோ ரொம்ப பெரிய வாழை மரமும் தேவை கிடையாது. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த டேப்பில் எடுத்த அதே சைஸுக்கு இந்த வாழை மரத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்கட்டை 2 பக்கமும் ஒரே ஈவனாக மட்டமாக இருக்கணும், மேடு பள்ளம் இல்லாமல். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 7 தெர்மாகோலை இதை போல் கட் பண்ணி டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். என்ன சைஸ் சொல்லிட்டு நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸோட எட்ஜில் கரெக்டாக சென்டரில் அந்த வாழை மரத்தை வச்சு அந்த வாழை மரத்தோட பாதி சர்க்கிள் மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பக்கத்தை விட்டுடலாம். இந்த பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வாழை மரம் கட் பண்ணி எடுத்தோம்னா அதை அப்படியே கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்சு அந்த தெர்மாகோல் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இதே போர்ஷனில் இப்படியே வச்சுக்கலாம். அந்த வாழை மரத்தோடு சேர்த்து ஒட்டி இதே போல் இந்த தெர்மாகோல் பீஸ் வச்ச பிறகு அது சைடில் பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இதே அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து அளவு எடுத்து அதை கட் பண்ணிங்க.
அடுத்ததா இன்னும் கொஞ்சம் தெர்மோகோல் பீஸ் கட் பண்ணி இதே போல ஒட்டி சின்ன சைஸா எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல அப்படியே வச்சிடலாம். அடுப்புக்கு எந்த பக்கம் ஃப்ரண்டா வரப்போதோ அந்த பக்கத்துல அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இதே போல ஒரு 3 தெர்மோகோல் பீஸ் மட்டும் நம்ம அடுப்புக்கு பேக் சைடில் அப்படியே வச்சிடலாம். இந்த பீஸ் கட் பண்ணது ஒட்டினதுலாம் வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால உங்கள்கிட்ட காட்ட முடியல. அதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு புரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கலவை அந்த கேப்லாம் ஃபுல்லாக போட்டு அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். பாதி அளவு ஃபில் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கம்பியை போட்டுக்கிறேன். இதே போல சில கம்பி, கருங்கல் ஜல்லி, செங்கல் ஜல்லின்னு போட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டவ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அந்த பாக்ஸ் இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எந்த ஒரு கேப்பு ஏர் பபுள்ஸ்லாம் இருக்காது. இதுக்கப்புறம் இதை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே காய விட்டுடலாம். The next day. அவ்வளோதான். இப்போ பாருங்க நம்ம சிமெண்ட் நல்லாவே காஞ்சி செட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த வாழை மரத்தை ரிமூவ் பண்ணும். அதுக்காக ஒரு இரும்பு பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதே போல் அந்த பைப்பில் ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்க மாதிரி எடுத்துங்க. இப்போ இதை வச்சு அந்த வாழை மரத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல அந்த சைடில் உள்ள பாக்ஸ் அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். பிரிச்சு எடுத்த பிறகு இதே போல ஒரு நாள் ஃபுல்லா காய வைங்க. அப்போ நம்மளுக்கு காஞ்சி நல்லா செட் ஆகும். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டவ்வுக்கு மேல சில மேடு பள்ளம் இருக்கும். அதை என்ன பண்ணா வெறும் சிமெண்ட் மட்டும் வச்சு நல்லா ஃபில் பண்ணி அப்படியே மட்டமாக்கிக்கிறேன். கொத்தனார் கட்டுற வீட்டெல்லாம் நம்ம ஈஸியாக குறை சொல்லிடுவோம். அந்த கரணையை பிடிச்சி நான் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு அதோட கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக போட்டு அடிச்சு எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வும் நல்லாவே காஞ்சி செட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம இதில் உள்ளார தெர்மாகோல் பீஸ் வைக்கிறப்ப அந்த ஸ்டவோட வாய்ப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு பீஸ் நீட்டாக ஒன்று வச்சு அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல. அந்த கேப் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்டவ்வுக்கு தனியாக எதுவும் கைப்பிடிலாம் எதுவுமே வைக்கவே இல்லை. கீழே அந்த ஸ்டாண்ட் வச்சோம்னா அதுலேருந்து ஸ்பேஸ் பாருங்க நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். இதில் நம்ம கையை விட்டு அப்படியே தூக்கிக்கலாம். நம்ம ஸ்டவோட வெயிட் பார்த்தோம்னா 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கலாம் அந்த ஸ்டவ்வை தூக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டவோட மேல் பக்கத்தில் பாத்திரம் வைக்கிறதுக்கு பெருசாக எதுவும் செட் பண்ணல. நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதே இடத்த அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் பக்கத்தில் நம்ம கிரில்லு, தந்தூரி சிக்கன் இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நார்மலாக கடையெல்லாம் இது போல் தந்தூரி சிக்கன் ட்ரே இருக்கும். அது போல் அழுத்தமான மெஷ் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். 2 பக்கத்தில் இரும்பு பட்டை வச்சு வெளில அடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக் பண்ண அந்த 2-in-1 அடுப்பை பற்ற வச்சு பார்த்தலாம். இதுக்காக கொஞ்சம் விறகு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட் இந்த பாத்திரம் வைக்கிற போர்ஷன் அடுப்பு இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு பற்ற வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் விறகு எடுத்து உள்ளார வச்சிடலாம். பற்ற வச்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுப்பு எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக எரியாமல் அப்படியே நின்று இருந்துச்சு. பார்க்கறதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா எரியறப்ப பக்கத்தில் தந்தூரிக்கு ஒரு ஓப்பன் வச்சிருக்கோம். அது வழியாக வெளியில் தீ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக எரியறப்ப பாருங்க அந்த பக்கம் தீ வரவே இல்லை. இதே போல் நம்ம அடுப்பு எரியறதுக்கான ஆக்சிஜன் பேக் சைடில் ஒரு ஓட்டம் வச்சோம்னா அது வழியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சு அதில் ஒரு ஆம்லேட் போட்டு பார்க்கலாம். இதே போல பெரிய இட்லி பானை கூட நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டவ் ஓகே ஆயிடுச்சு. இப்போ அதே போல பக்கத்தில் அந்த தந்தூரி ஸ்டவ்வையும் செக் பண்ணி பார்த்தலாம்.
அந்த நெருப்பை அப்படியே இங்கே கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே அந்த தந்தூரி சிக்கன் வைக்கிறதுக்கான அந்த பிளேட்டை வச்சு நம்ம மேலே வைக்கிறது தான் பிளானு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா இதோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதாவது இந்த ஹைட்டு. அதனால நான் நெருப்பு ரொம்ப அடியில் கிடக்கு, ஆனால் ஹீட்டு வரது ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இதை அப்படியே உள்ளார வச்சுருது. இப்போ இதுக்கு மேலே நம்ம தந்தூரி சிக்கனுக்குன்னு ஸ்பெஷலாக கறி இருக்கும்னா அந்த கறியை வச்சு அதெல்லாம் ஃபயர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அந்த ட்ரே வச்சு அதுக்கு மேலே தந்தூரி சிக்கனை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கறி எரியறதுக்கான ஆக்சிஜன் இந்த சைடில் நம்மளுக்கு கிடச்சிரும். கூடவே நம்ம அந்த கறி எரிய அந்த சாம்பல் அப்படியே அந்த கேப் வழியாக அப்படியே கீழே கொட்டிட்டு அதெல்லாம் எடுக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த தந்தூரி சிக்கனுக்கான கறி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இது மேலே வச்சு அப்படியே ஃபயர் பண்ணி இதையும் செக் பண்ணி பார்த்தலாம். கறி அப்படியே அந்த ஸ்டாண்ட் எடுத்து ஃபுல்லாக அப்படியே அடிக்கிக்கலாம். அடிக்கிட்டு அப்படியே ஃபயர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்லாவே தணல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் தணல் வீசுது. இப்போ இதுக்கு மேலே அந்த ட்ரே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சிக்கன் இல்லை வேறு ஏதோ வச்சா டக்கு நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்ம இந்த கறியை ஒன்ஸ் பற்ற வச்சாலே போதும், நல்லாவே பிடிச்சிக்கும். இதுக்கு தனியாக நம்ம ஏர்லைன் செட் பண்ண தேவை கிடையாது. இந்த வழியாக நம்மளுக்கு ஏர் உள்ளார போகும். அது மட்டும் இல்லாமல் மேலேயும் ஓப்பனாக இருக்கனால அதனால் காற்றுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதே வழியில் நம்ம எரிஞ்ச கறி கீழே கிடக்கும்ல, அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தந்தூரி சிக்கன் நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக அந்த அடுப்பு ஒருத்தர் கொடுக்க போகிறோம்ல, அவர் கடைக்கே கொண்டு போய் டேரெக்டாக அவரே போட சொல்ல போகிறோம். போட்டு இந்த அடுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். இதுக்காக நம்ம அண்ணன் வச்சு கடைக்கு நம்ம ஸ்டவ் ஒரு டெம்போவில் தூக்கிட்டு போயிட்டு இடத்த பார்த்து கரெக்டாக அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம அண்ணன் கடை ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு 20 நாள் ஆகுது. இப்போ தான் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. 3 பேர் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டவ்வை தூக்கிட்டு போனால் அவர் எவ்வளோ ஒரு சின்சியராக ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுமோ அதே போல் கீழே கறியில் போட்டு ஃபயர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபயர்லாம் போட்டு ரெடியாக இருந்தால் அண்ணன் ஏப்ரன் படமே கிச்சனில் நிற்க விடான்னு சொல்லிட்டாரு. அதனால் அதையும் வாங்கி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அண்ணன் ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை ட்ரேல அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அடுப்பு எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகே தான் முத்து, அடுப்பு நல்லா தான் இருக்கு. இப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுதுல ரேட்டு. ஆமாம், விறகுல வச்சு எரிக்கும் போது நீங்கள் விறகு அடுப்பு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இது பார்க்கும்போது ஓகே தான். இது மாதிரி சின்ன கடைகளுக்கு வந்து இந்த மாதிரி அடுப்பு வந்து நல்லா யூஸாக இருக்கும். ஓகே தான், நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு இதை கொடுத்துருங்க, நான் இதை வச்சு கண்டிப்பாக உங்களுக்காக செஞ்சது தான் இது. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. தடவை ஓகே, வந்துட்டு எடுத்துக்கலாமே. சூப்பராக வந்திருக்கு முத்து. என்ன ஒன்றுனா அந்த முள்ளு வச்சிருக்கல ஸ்டாண்டு, அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, ஸ்லோவாகி வந்துருக்கு. சரி ஓகே, நாலுலேருந்து இந்த ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. டேரெக்டாக நீங்கள் கீழே நெருப்பு போட்டு. ஓகே ஓகே முத்து, ஆனால் அடுப்பு சூப்பராக இருக்கு வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக் பண்ண அந்த அடுப்பில் அண்ணன் சூப்பராக தந்தூரி சிக்கன் போட்டு கொடுத்தாரு. இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ஸ்டவ்வை பற்றி என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இது கடைக்கு மட்டும் கிடையாது, நம்மளால் வீட்டுக்கும் சிம்பிளாக தான் அடுப்பு வேணும், தந்தூரி சிக்கன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பராக நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுக்கு டாடா பை ஃப்ரம் முத்துமற்றும் கலை.